ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம கவின்ஸ் கார்னர் ஒரு சூப்பரான சூரிய உதயத்தோடையே ஆரம்பிச்சிட்டோம். வாங்க, இந்த வீடியோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி ஒரு விலாக் பார்க்க போகிறோம். அதுவும் செம்மையான சூப்பரான பூந்தோட்ட விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுறது உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம். தோட்டத்தில் பாருங்கள், டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த மலை, அந்த மேகம் அழகாக இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. இங்கே நம்ம இந்த பூத்தோட்டத்தில் செடிகள், நல்ல பூச்செடிகள் தான் நிறைய பார்க்க போகிறோம். இதில் 3 வகையான பூச்செடிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா காக்கரட்டான் செடி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது தோப்பு கிடையாது. ஒரு மற்ற தோட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இது மல்லிகைப்பூ தோட்டம். மல்லிகைப்பூ மொட்டை இருக்குது. காலையிலே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூலாம் பறிச்சிருவாங்க. அதனால் மல்லிகைப்பூ தோட்டத்தில் மொட்டுகள் தான் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பூக்கள் அதிகமாக தெரியாது. மல்லிகைப்பூ கொடி ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் அப்படியே அடர்த்தியாக ஆக அடர்த்தியாக கட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா காலையிலே உங்களுக்கு எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி தோட்டத்தில் கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய், மிளகா செடிகளும் ஒரு பாத்தியாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு குழின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நடவுக்கும் ஒரு குழி தான் எடுத்து பயிரிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு தோட்டம் பார்த்திங்கன்னா தக்காளி தோட்டம். இது தக்காளி செடிகள் பயிரிட்டு அந்த தக்காளியை எடுத்துகிட்ருக்காங்க. இது ஒரு மல்லிகை தோட்டம். அந்த மல்லிகை தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முல்லைப்பூ செடியும் வச்சுருக்காங்க. இதில் சரிபாதியாக மல்லிகைப்பூவும் சரிபாதியாக முல்லைப்பூவும் முல்லைப்பூ கொடியும் வச்சுருக்காங்க. முல்லைப்பூ மொட்டுக்கள் ரொம்பவே அழகாக இருந்தது. யாருக்கெல்லாம் முல்லைப்பூ பிடிக்கும், மல்லிகைப்பூ பிடிக்கும் அண்டு ஜாதி முல்லை பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் முல்லைப்பூ கொடி. இதில் மொட்டுக்கள் பாருங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இதுதான் மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மொட்டுக்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். இதோட வாசனையும் செம்ம சூப்பராக இருக்கும். முல்லைப்பூவை நீங்கள் பிச்சிப்பூன்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு இது முல்லைப்பூன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த தோட்டமே பார்த்திங்கன்னா பூ வாசனையில் நிறைஞ்சிருந்தது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பூவெல்லாம் ரொம்ப பிடிச்ச எல்லாத்துக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக. யாருக்கு என்னென்ன பூ பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜாதி முல்லை கொடி. ஜாதி முல்லை கொடி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஜாதி முல்லை ரொம்பவே சூப்பரான மணத்தில் இருக்கும். அந்த மணமே செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஆனால் இந்த தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப அடர்த்தியாக முல்லைப்பூ மொட்டுகள் ஜாதி முல்லை மொட்டுகளாக நிறைஞ்சிருக்கு. ஜாதி முல்லையும் பிச்சிப்பூ கலர் பிச்சின்னு சொல்லுவாங்க. பட்டு எங்கள் ஊர் சைடு ஜாதி முல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இது கத்திரிக்காய் செடி, பச்சை கத்திரிக்காய். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ரோஸை மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோஸ் செடிகளையும் இதில் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே அழகாக இருக்குது. ஒவ்வொரு ரோஸும் எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்குன்னு பாருங்கள். யாருக்கெல்லாம் ரோஸில் என்னென்ன கலர் பிடிக்குன்னு சொல்லி மறக்காமல் என்னோடய கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ அழகான ரோஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஊட்டி ரோஸ் தான் எல்லாமே. ரொம்பவே அழகாக மலர்ந்துருந்தது. இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணாமல் கொடுக்கணும்னு சொல்லி தான் இதையும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.